Hello everyone, I am Amaria. I am from Zero. I am currently pursuing the computer science design at Pune College. I would to share about my project CrickPros. Nothing but CrickPros எப்படின்னா ஒரு மேனேஜ்மெண்ட் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அனலிஸ்ட். எப்படின்னா மாடியூல்ஸ் ஆர் கோச்சு, அட்மின், players, parents, etc. And performance by player, we can analyze throughout our app. We can accuracy is 99%. We can improve the players to next level. Like எப்படின்னா ஒரு பிளேயர் வந்து ஒரு மேட்ச்சில் இவ்வளோ ரன்ஸ் அடிச்சிருக்காங்க, இவ்வளோ போலிங் போட்டிருக்காங்க, ஃபீல்டிங்கு சம்திங் எக்ஸட்ரா எவ்வளவோ அது அந்த ஆப்பில் வந்து டேட்டாஸ் எல்லாம் வந்து கேதர் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக கோச்சுக்கு என்ன வந்து ஒரு இது கொடுக்கணும்னா, இந்த பிளேயர் இப்படி விளாட்றான், இவனுக்கு இப்படி ஒரு டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா இவன் வந்து நெக்ஸ்ட் லெவலில் போகலாம், ஒரு சஜஷன் மாதிரி கொடுக்கும் கோச்சுக்கு. நெக்ஸ்ட்டு எப்படின்னா ஒரு மேனேஜ்மெண்ட் கம்ப்ளீட்லி ஸ்டூடெண்ட்ஸ் மேனேஜ் பண்ணுறது, கோச்சஸ் மேனேஜர், அட்மின் மேனேஜர் சம்திங் எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட் அப்படின்னா பேரண்ட்ஸோட இருக்குது. பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த லெவலில் இருக்காங்க, இன்னும் எந்த லெவலில் போகிறாங்க, என்ன மேட்சஸ் ஆடுறாங்க, அப்கமிங் மேட்சஸ், பாஸ்ட் மேட்சஸ், everything we can show in dashboard. We can have admin dashboard, coach dashboard, parents dashboards and player dashboards. Everything we can available in our application. Next fees management also available there. We can, in case of any parents not able to pay through online, we can make a cash. Some parents can also pay through online like GPay, PhonePe, etc. We can coaches can manage the fees module, and also admin also manage the fees modules. We can generate the reports of fee structures, and also we can generate the players report also. Like example, போன மேட்ச்சில் எப்படி ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சாட்டர்டே வந்து ஒரு மேட்ச் நடந்திருக்கு, சண்டே ஒரு மேட்ச் நடந்திருக்கு, 2 மேட்சஸ் சேர்ந்து ரிப்போர்ட் எடுத்து மண்டே அன்றைக்கி அகாடமி அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி சாட்டர்டே சண்டே எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, பிளேஸோட அனலிஸ்ட் சம்திங் எல்லாமே கரெக்டாக வந்திருக்கும். ஸோ அந்த அனலிஸ்ட் வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி வந்து நெக்ஸ்ட் லெவலில் ப்ரொமோட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு கோச்சுக்கு ஒரு சஜஷனை வந்து ஏஐ ப்ரொமோட் பண்ணும். நெக்ஸ்ட் எப்படின்னா என்னோடய டெக்னாலஜியில் எப்படி யூஸ் ஆகிருக்குன்னா, ஃப்ரண்ட் எண்ட் பார்த்தீங்கன்னா ரியாக்ட், பேக் எண்ட் பார்த்தீங்கன்னா பைத்தான் வித் ஃப்ளாஷு. நெக்ஸ்ட்டு டேட்டாஸு MySQL தான். யூ கேன் ப்ரொவைட் ஜீரோ ஃபீஸ் பேமெண்ட் ஒன்லி. நெக்ஸ்ட் எப்படின்னா அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி வெப்சைட் ஒன்லி தான், நோ அப்ளிகேஷன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா என்னோடய ப்ராஜெக்டில் பார்த்திங்கன்னா chats also available. எப்படின்னா ஒரு player to coach, coach to player, send etc. குரூப் க்ரியேட் பண்ணிக்கலாம். அது பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி க்ரியேட் பண்ணிக்கலாம். லைக் சிமிலர் லைக் வாட்ஸ்அப். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு பிளேயர் டு பிளேயர் வந்து சேட் பண்ணும்போது டைப் பண்ணாலும் டைப்பிங் வரும், சென்ட் பண்ணி பண்ணாலும் ப்ளூ டிக் வரும், டெலிட் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். சிமிலர் லைக் வாட்ஸ்அப். இதில் பார்த்தீங்கன்னா வெப்சாக்கெட் யூஸ் பண்ணியிருக்கேன். வெப்சாக்கெட் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா ரியல் டைம் அப்ளிகேஷனாக இருக்கும். நீங்கள் வந்து ரியல் டைமாக வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். சிங்க்ரனைசேஷன் மாதிரி சிங்க் ஆகிட்டே இருக்கும் அப்ளிகேஷனு. என்ன கேச்சஸும் இருக்காது, ஆட்டோமேட்டிக்காக வந்து சிங்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா CrickPros இருக்குது. தேங்க்யூ ஃபார் கிவிங் தி கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி வித் ரியல் டைம் ப்ராடக்ட் ஒர்க்கிங். தேங்க்யூ எவ்ரிவன்.